உன்னுடைய மகனுக்கு திருமணமாகாத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எந்த காரியமானாலும் ஆண்டவரிடத்தில் ஒப்படையுங்கள். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது என்ன நடக்குமோ, அல்லது ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் என்ன சொல்லுவாரோ, எல்லா பயங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் குறித்து சின்ன காரியமானாலும் கூட நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். மனுஷருக்கு தெரியப்படுத்தும் பொழுது சில வேளையில் உதவுவார்கள், பல வேளைகளில் உதவ மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க. அவரவர் பாரம் அவரவர் கஷ்டம் என்று சொல்லி அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து என்னிடத்தில் தெரியப்படுத்து. அப்பொழுது என்ன நடக்குமா? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் தேவ சமாதானம். அதுதான் வித்தியாசம். மனிதர் கொடுக்கிற சமாதானத்திற்கும் உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கும் இயேசு கொடுக்கிற சமாதானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அருமையானவர்களே, இந்த உலகம் நமக்கு சில வேளையில் சமாதானத்தை தரும், எல்லா வேளையிலும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும், கடன் கஷ்டங்கள் மத்தியிலும் அவர் தேவ சமாதானத்தை தருவார். ஆகவே எல்லா காரியத்தையும் குறித்து வெட்கப்படாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு பிறகு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் யாரிடம் போய் நாம் உதவி கேட்கணும், ஆலோசனை கேட்கணும்னு சொல்லுகிறாரோ அதன் பிறகு அவர்களிடம் போய் தெரியப்படுத்துங்க. அவர்கள் மூலமாகவும் உதவி செய்வார். ஆகவே முதலாவதாக நாம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் குறித்து நாம் தெரியப்படுத்தும் போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். நிச்சயமாக சமாதான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் இவ்விதமாக எழுதுகின்றார், நீங்கள் என்னிடத்திலே கண்டும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பாருங்கள், எவ்வளவு அருமையாக அவர் ரொம்ப கண்டிஷனாக ரொம்ப கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக எழுதுகிறார். பாருங்கள், நீங்கள் என்னிடத்தில் என்ன கண்டீங்களோ, என்னுடைய வாழ்க்கையில் நற்சாட்சி கண்டீங்க இல்லையா, நான் வசனத்தின்படி நடக்கிறதை கண்டீர்கள் அல்லவா, மேலும் நான் தேவ ராஜ்ய சமாதானத்தை பெற்றிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா, என் சங்கிலினால் கட்டப்பட்டு பிலிப்பியன் சிறையிலே நான் இருந்தாலும் கூட எவ்வளவு சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க அல்லவா, படிச்சிருக்கீங்க அல்லவா. ஆகவே இதை கண்டும் கேட்டும் எல்லாவற்றையும் அடைந்தும் இருக்கிற என்னை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மாதிரியை பின்பற்றுங்க. அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுக்குள் இருக்கும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவருடைய பிரசன்னம், சமாதானம், சந்தோஷம் உங்களோடு கூட இருக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட அநேக வார்த்தைகளை கேட்கிறோம், தேவ செய்திகளை கேட்கிறோம், தேவ பத்திரிகைகளை வாசிக்கிறோம். எத்தனையோ உபதேசங்கள், பிரசங்கங்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான முறையில் டெலிவிஷன் மூலமாக, இன்னும் பத்திரிகைகள் மூலமாக, கான்ஃபரன்ஸ் மூலமாக, ஒளி நாடாக்கள் மூலமாக கேட்டு கண்டும் பார்த்து இருக்கிறோம். அப்போ கூட நமக்கு சமாதானம் இல்லை, நம்புறது கிடையாது, விசுவாசம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எங்களிடத்தில் இந்த வேதத்தில் என்ன கேட்டீங்களோ, கண்டீங்களோ, படிச்சிங்களோ எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே கடைபிடித்தீர்களானால் நிச்சயம் சமாதானம் கிடைக்கும். வேத வசனத்தில் சமாதானம் உண்டு. நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் சமாதானம் இருக்கும். அதை படிச்சுட்டு அதன்படி நடக்காது இருக்கும்போது தான் மறுபடியும் நமக்கு சமாதானமற்ற சூழ்நிலைகள், காரியங்கள் நமக்கு நடக்கிறது. ஆனால் இதை கண்டும் கேட்டும் அடைந்தும் இருக்கிற தேவ மனிதர்களை பின்பற்றுங்கள், வேத வசனத்தை பின்பற்றுங்கள். நிச்சயம் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று பவுல் சொல்லுகின்றார். நிச்சயம் இருப்பார், என்னோடு இருக்கின்றார். எங்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. மேலை நாடுகளில் வாழ்ந்தாலும் பல விதமான பிரச்சனைகள் எங்கும் உண்டு. ஆனால் என் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும் என்றால், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தைகளை கடைபிடியுங்கள், அதன்படி செய்யுங்கள். நிச்சயம் கர்த்தராகிய சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அங்கு 12 வருடமாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அங்கே எல்லாவற்றையும் செலவு செய்த பிறகு ஆண்டவரிடத்தில் திரளான கூட்டத்திலும் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது வல்லமை பாய்ந்து சென்றது என்று பார்க்கின்றோம். அந்த வல்லமை பாய்ந்த பொழுது அவள் சுகமானாள். கர்த்தர் யார் அதை தொட்டது என்று கேட்கும் பொழுது, நான் தான் தொட்டேன் என்று சொல்லுகின்றாள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்னார். அப்படி என்றால் விசுவாசம்தான் நமக்கு சமாதானத்தை தரும்.
இயேசு மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு சமாதானம் நிச்சயம் கிடைக்கும். என் கஷ்டம் தீரும், என் கடன் தொல்லை தீரும், என் வியாதியை கர்த்தர் மாற்றுவார். என் இயேசு ஜீவிக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் குணமாக்குகிறவர், அற்புதர், அதிசயமானவர். அவர் என்னுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை வென்று எனக்கு சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார், மன அமைதியை தருவார், வெற்றியை தருவார், மகிழ்ச்சியை தருவார் என்று சொல்லி முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது அவரும் அந்த ஸ்திரீ இடத்துல சொன்னது போல இன்றைக்கு உங்களிடத்திலும் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், சமாதானத்தோடு இரு, சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். விசுவாசம் இருக்கிறதா? முழுமையான விசுவாசம் இருக்கிறதா? சோதித்து பாருங்கள். இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இயேசு ஜீவிக்கிறவர், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், என் பிரச்சனைகளை தீர்ப்பார், என் வியாதியை சுகமாக்குவார் என்று சொல்லும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பிரச்சனையை தீர்த்து, உன் விசுவாசம் உனக்கு வேலை கிடைக்க செய்தது, உன் விசுவாசம் உன் வியாதி கேன்சராக இருந்தாலும் சரி, அது டிவியாக இருந்தாலும் சரி, அது எந்த வியாதி, இன்றைக்கு இப்பொழுதே இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட வேளையிலே கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது இப்பொழுது அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். சமாதானத்தை, நிம்மதியை உனக்கு இன்றைக்கு இப்பொழுதே அவர் தருகிறார், பெற்றுக்கொள். ஆம் அருமையானவர்களே, அவர் சமாதானத்தின் தேவன். விசுவாசத்தோடு அவர் மீது நம்பிக்கை வைப்போம். கடைசியாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், அந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், I just trust in you alone, Lord என்று சொல்லும் பொழுது, Lord, I never trust anybody. I never trust my effort, my knowledge, my wisdom, my money power, my political power or any other powers in this world, but I trust in your almighty power என்று சொல்லி, if you are trusting 100%, then you will receive the miracle in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தர, you will receive the heavenly peace என்று கர்த்தர் சொல்கிறார். Isaiah chapter 26:3-4 says, if the man who keeps his trust on you alone, he will receive the complete total peace என்று சொல்லப்படுது. ஆகவே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் அவரையே நம்பியிருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட யாரையும் நம்பாமல், நாம் சேர்த்து வச்ச பணத்தை நம்பாதீங்க, நம்முடைய பதவியை, படிப்பை நம்பாதீங்க, அறிவு, அந்தஸ்து, அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கங்களெல்லாம் நம்பாதீங்க. அவங்க சில வேளையில் உதவி செய்யலாம், கர்த்தர் அவர்கள் மூலமாக செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவர்களை முழுமையாய் நம்ப வேண்டாம். நாம் அநேக முறை என்ன செய்கிறோம், அந்த மக்களை நம்புகிறோம், நாம் சேர்த்து வைத்த செல்வங்களை நம்புகிறதுனால அவைகள் முடியாது என்ற சூழ்நிலையில் நாம் வெறுத்து, எரிச்சல் அடைந்து, கோபமடைந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறோம், ஏமாந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் மீது முழுமையாய் நாம் நம்பிக்கும் பொழுது, முழுமையான நம்பிக்கை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, என் துருகம், என் அடைக்கலம், புகலிடம், நீதான் எனக்கு உதவி செய்யணும்பா, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைக்கு நீதான் என்று முடிவு தர முடியும் என்று உண்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னா உண்மையே நம்பி இருக்கிறேன், என்னுடைய வியாதி தீரணும்னா உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம் கிடைக்கணும், உண்மையே நம்பி இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல ஒரு திருமணம் நடக்கணும், உண்மையே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ப்பா, நான் டாக்டரை நம்பலை, உண்மையே அற்புதர் என்று நம்புகிறேன் சொல்லும் பொழுது பூரண சமாதானமான ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கே இப்பொழுதே செய்வார். முழுமையாய் நம்புவாயாக. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நிச்சயமாக எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்விலே சமாதானமான வாழ்வை நாம் பெற்று வாழ முடியும். அருமையானவர்களே, திருடன் திருடவும் வருவான், சத்தான் நம்முடைய சமாதானத்தை திருட வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த சமாதானத்தை பரிபூரணமாய் தரும்படியாய் தான் இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள். அந்த சமாதான பிரபு உன் உள்ளத்திலே இல்லத்திலே வரட்டும். அவரே உன் பாரத்தை சுமப்பார், சமாதானத்தை தருவார். ஆக எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மேல் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள். அவர் அழைக்கும்பொழுது அவரிடம் போய்விடுங்கள், இளைப்பாறுதலை தருவார். பிலிப்பியர் நிருபம் சொல்லப்பட்டது போல எல்லாவற்றையும் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள், சமாதானத்தை தருவார்.
கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அடைந்தவைகளையும் நீங்கள் கடைபிடியுங்கள், அவர் சமாதானத்தை தருவார். விசுவாசத்தை முழுமையாய் வையுங்கள், சமாதானத்தை தருவார். நம்பிக்கை அவர் மீதே வையுங்கள், நித்திய கண்மலையாகி அவர் மீதே வையுங்கள், அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நிச்சயம் சமாதான வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட முடியும். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு பரிபூரணமான சமாதானத்தை அவர் இன்றைக்கே தருவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடியனுடைய ஊழியங்கள் கண்மலையின் குரல் ஊழியங்கள் என்பதாகும். இன் இங்கிலீஷ் இட்ஸ் கால்ட் as வாய்ஸ் ஆஃப் த சாலிட் ராக் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல். வேலூரிலே காட்பாடியிலே நாங்கள் எங்களுடைய தலைமை ஸ்தாபனமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். 4 கிளை சபைகள் உண்டு. 12 ஊழியர்களும் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். பல வகையான ஊழியங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலும் பிட்ஸ்பர்க் என்ற நகரத்தில் நானும் மனைவியும் இங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக மற்றும் தொலைக்காட்சி ஊழியங்கள், புத்தகம், ஒளி நாடா ஊழியங்கள் உண்டு. இவைகளுக்காக ஜெபியுங்கள், ஆதரியுங்கள். உங்கள் ஊழியத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அடியேன் வர தயாராக இருக்கின்றேன். ஆகவே என்னை அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 014123434028. இந்தியாவிலும் நீங்கள் வேலூரில் உள்ள இந்த முகவரியிலே, இந்த தொலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.